காதலையும் காமெடியும் மிக்ஸ் பண்ணி சென்னையை பேக்ரவுண்டாக வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு படத்தை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். மாடர்ன் ஆங்கிலோ இந்தியன் பொண்ணோ ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிற தெலுங்கு பையனோ லவ் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த படத்தோட கதை பயங்கர காமெடியாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பையன் வந்து ஷாக் ஆகிற மாதிரியும், அந்த பொண்ணு வந்து இந்த பையனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற மாதிரியும் ரொம்ப சூப்பராக காமெடி சீன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பெங்களூர் பாவான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு அவ்வளோ தூரம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அவன் பேசுகிற தமிழே வந்து செம்ம காண்டாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவன் பேசுகிற தமிழ் வந்து மார்வாடி தமிழ் ப்ளஸ் கொரவன் தமிழ் ப்ளஸ் பெங்களூர் தமிழ் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரியாக பண்ணியிருக்கானுங்க. அதனால் எனக்கு அவனோட காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, அவன் பேசுகிற லாங்குவேஜும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறமேலு ஆர்த்தடாக்ஸ் அம்மாவா ரோஜா நடிச்சிருந்துருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து பயங்கர ஜாதி வெறியாக இருக்கிற ஆள் மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. அந்த டிரான்சிஷனை ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சேட்டன் வந்து பயங்கரமான சீரியஸான கேரக்டராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு டம்மி பீஸாகவும் காமெடி பீஸாகவும் பட்டையை கிளப்பியிருந்திருக்கிற மனுஷன். இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு அருமையான படம் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.